அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் 7 மற்றும் 8ஆம் தேதி வந்து இருக்கிறதா இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால அந்த எக்ஸாம் டேட் வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எக்ஸாம் டேட் எப்ப ப்ளஸ் வந்து அது ஓஎம்ஆர்ல நடக்குமா, கம்ப்யூட்டர் பேஸ்ல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, செட் தேர்வு நடத்த ஒப்பந்தமான தனியார் நிறுவனம் மாற்றம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெட் எக்ஸாம 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நெல்லை மனோன்மணியம் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்தோட அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்குமே அதை வந்து கரெக்டாக சரிங்களா, கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி செட்டப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையில் எக்ஸாம் டேட்டு நமக்கு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்நிலையில் அவுட் சோர்சிங் அடிப்படையில் தேர்வு நடத்தும் பணிகளை எடுத்த நிறுவனம் இதற்கு முன்னதாக கணினி வழி தேர்வு நடத்துவதில் முன் அனுபவம் இல்லை. அதாவது இதற்கு முன்னாடி சூஸ் பண்ண அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அனுபவம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் அந்த நிறுவனத்திடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நிறுவனத்தின் தேர்வு நடத்தும் அனுமதியை ரத்து செய்து மாற்றப்பட உள்ளதாகவும், கணினி வழி தேர்வை நடத்துவதில் முன் அனுபவம் கொண்ட நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண அந்த நிறுவனத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நியூவாக ஏற்கனவே எக்ஸாம் நடத்தின அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சோர்சிங் அடிப்படையில் தேர்வு நடத்தும் நிறுவனம் இறுதியானவுடன் செட் தேர்வு தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து நியூ எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த அவுட் சோர்சிங் அந்த நிறுவனத்தை வந்து இவங்க யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் டேட் இதெல்லாமே சொல்லிவிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஓஎம்ஆரில் கேட்டுருக்காங்க. ஒரு சில பேரோட சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓஎம்ஆரில் ஒரு சில இதெல்லாமே மால் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் டேட் வந்தோடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம் ஒத்தி வச்சதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க சரியான முறையில் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணதுனால அவங்கள வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நியூ கம்பெனி அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லிவிடுவாங்க. எக்ஸாம் டேட் வந்து சொன்னோன்னே நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.